ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 12/3 கூடிய குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக 6 இருந்தார். வீண் விரிய செலவுகளை கொடுத்தார். பெரிய பெரிய சங்கடங்களை கொடுத்தார். உங்களை கண்டும் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு உங்கள் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களை பலர் அவமானப்படுத்தினார்கள், ஒதுங்கி சென்றார்கள். உங்கள் பொருளாதார நிலைமையை கண்டோ அல்ல மற்ற உங்கள் சூழ்நிலையை கண்டோ இலக்காரமாக கிண்டலும் கேலியும் செய்த காலங்களும் கடந்த ஓராண்டு காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டது என்பதே உண்மை. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இனி இருக்கின்ற இடம் தெரியாமல் போகக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்பது ஆரம்பத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். காரணம், பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வந்தால் கோச்சார ரீதியாக மிகப்பெரிய யோக பலம் என்பது அடிப்படை விஷயம். அந்த வகையிலே யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. காரணம், உங்களுடைய ராசிக்கு அவர் 6 7 அதுவும் உச்சமடைய போகிறார் என்பது நீங்கள் குரு பயிற்சியை வருக வருக என்று மலர் தூவி வரவேற்கக்கூடிய காலமாக இந்த வரக்கூடிய காலம் குரு பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்கிறது. குரு பகவான் 7 சஞ்சரிக்கப் போகின்றார். ஓராண்டு காலமாக அவர் ராகு கேதுனுடைய பயிற்சியும் மனதில் கொண்டுதான் இந்த பலன்களை சொல்கின்றோம். 7 வரக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கும் உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் வீட்டிற்கும் கிடைக்க இருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் மற்ற வீடுகளுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை தான் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். முதலில் 7 வந்துள்ளக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் அதே நேரத்தில் சுபவீரியங்களையும் தருவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக 7 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை மேலோங்குவார். திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியத்தை நடத்துவார். குறிப்பாக பெண்களுக்கு அற்புதமான கணவன்களை, ஒழுக்கமுள்ள கணவன்களை, நல்ல கணவன்களை கட்டாயம் தருவார். ஆண்களுக்கும் நல்ல சத்தியவதியான நல்ல குணநலமுள்ள பெண்களை கட்டாயம் தருவார் என்பது அடிப்படை விஷயமாகும். சொந்த ஜாதகத்தில் மகர லக்னத்திற்கு 7 குரு பகவான் இருக்கின்றவர்களுக்கு அத்தனை பேருக்குமே துணைவியோ மிக மிக அற்புதமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அடிப்படையில் பார்க்கின்ற நேரடியான உண்மையாகும். அந்த வகையிலே 7ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதத்தை தருவார். அதே வேளையில் சுப விரயங்களையும் தருவார். காரணம், உங்கள் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்பதால் கணவன் வகையிலேயும் மனைவி வகையிலே நிச்சயமாக விரயங்களை ஏற்படுத்துவார். அது அத்தனையும் சுப விரயங்களாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா என்று பலவிதமான பயணங்களையும் கட்டாயம் அவர் தருவார். அங்கே 7 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் வகையிலையும் மனைவி வகையிலையும் பொருளாதார வகையிலையும் மற்ற உங்கள் ஆசைகள் கனவு வகையிலும் நிச்சயமாக பலவிதமான நல்ல விஷயங்களை தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் திடமாக நம்பலாம். இப்பொழுது அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களையும் நாம் பார்க்கலாம். முதலில் 5ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டிற்கு அவருக்கு கிடைக்கிறது. அந்த 11ஆம் வீட்டிற்கு குரு பகவான் 2, 5 கூடிய என்பதால் கடந்த காலத்தில் 11ஆம் வீட்டிற்கு 8 மறைந்திருந்த குரு பகவான் தொட்டதெல்லாம் கைக்கு எட்டியது வாய்க்கு வெட்டவில்லை. உங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாக சென்றது, பயணங்களெல்லாம் பாதியிலே நின்றது, தடைப்பட்டது என்ற பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான சங்கடங்கள், அந்த சங்கடங்களெல்லாம் தூளாக ஆக்கி எண்ணிய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி அடையும். 11ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு 11க்கு 9 இருந்து அந்த வீட்டை பார்ப்பதினால் தொட்டது அத்தனையும் வெற்றி, பணங்கள் மிகப்பெரிய அளவில் பணங்கள் தனப்பிராப்தி வரும். மூத்த சகோதரர்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகளோ அல்லது மற்ற சங்கடங்களோ இருக்கின்ற இடம் தெரியாமல் போய் உறவுகள் மேம்படும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கணவன் மனைக்குள் ஒருவருக்கு புரிந்து கொண்டு அதிர்ஷ்டமும் யோகமும், பிள்ளைகள் மூலமாக அதிர்ஷ்டமும் யோகமும் கட்டாயம் வரும். மொத்தத்தில் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றியும் யோகங்களும் லாபங்களும் வரும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் வரும். மூத்த சகோதரிகள் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள். அவர்களும் உங்களுக்கு பக்கத்துணையாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள். விஐபிகள் தொடர்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் என்பது நீங்கள் தைரியமாக எதிர்பார்க்கலாம். அதற்குண்டான முயற்சிகளும் முழுமையாக ஈடுபட்டால் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பொருளாதார மேன்மையோடு தர காத்திருக்கிறார் என்பதே அடிப்படை விஷயம். அடுத்தபடியாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாம் இனி உங்களை விட்டு விலகும்.
நேரடியாக விலகிச் சென்றவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்கள் செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார மேம்பாடும் வெற்றியும் அவர்களை உங்களை பக்கம் இழுக்கும் என்பதே அடிப்படை விஷயம். ராசியையோ ராசிநாதனையோ லக்னத்தையோ குரு பார்த்தால் மிகப்பெரிய யோகம். அந்த யோகத்தை மகர ராசி ஆண்களும் பெண்களும் முழுமையாக இப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் எடுத்த காரியங்கள் அத்தனையும் தெய்வ அருளால் வெற்றியடையும். அதன் மூலமாக உங்களுடைய தகுதி தராதரம் கௌரவம் எல்லாம் உங்களை விட்டு போன கௌரவங்களெல்லாம் விட்டு உங்களை தேடி வரும். சகல விதமான சௌபாகியங்களும் குரு பகவான் பார்வை செய்வதனால் என்னென்ன 1ஆம் வீட்டிற்கு உண்டோ அத்தனை கெடுதலெல்லாம் சென்று நல்லவைகளே நடக்கும். ஆனாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் நடக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு அவர் விரையாதிபதி நின்ற இடத்திற்கு அவர் 6 கூடியவர் என்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் நடக்கும். அதை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டால் போதும். உங்களுடைய குரு பார்வை உங்கள் ராசிக்கு பூர்ணமாக கிடைப்பதால் மிகப்பெரிய யோகமும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கட்டாயம் உண்டாகும். அதுவும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்களோ அது பெரிய அளவிலும் கை கொடுக்கும் என்பதே அடிப்படை விஷயம். அடுத்தபடியாக அவருடைய திருப்பார்வை 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 3க்கு அவர் 1 10 கூடியவர். உங்களுடைய ராசியை பார்த்த குரு பகவான் ராசிநாதன் சனி பகவான் 3ல் இருக்கின்றார். அவரையும் அவர் பார்த்து விடுகின்றார். 3ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான முயற்சிகளும் வெற்றி. ஆக முயற்சி ஸ்தானம் 3 வெற்றி ஸ்தானம் 11 இரு இடங்களுக்கும் குரு பார்வை தொடர்பு இருப்பதினால் நிச்சயமாக உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றியடையும். இங்கே மூத்த சகோதரனும் வலிமை பெற்றது போல் அங்கே இளைய சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடைவார்கள். நண்பர்கள் வருகை பிஐபிகள் தொடர்பு பயணங்களால் கடந்த காலத்தில் எந்தெந்த பயணங்கள்லாம் தடைப்பட்டு தள்ளி போனதோ அதெல்லாம் இனி உடைபட்டு பெரிய அளவில் வெற்றியும் லாபங்களும் பெருகும். விஐபிகள் மூலமாக பல விதமான பெரிய மனிதர்கள் தொடர்பு மூலமாக உங்கள் தொழில் விருத்தியோ அல்ல பண விருத்தியோ உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் செயல்படக்கூடிய அவர்கள் நிச்சயமாக உதவுவார்கள். அவர்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இளையவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம், அவருடைய வாழ்க்கை வசதிகள் வெற்றி, அவர்களுக்கு தொழில் விருத்தி என்று முன்னுக்கு வரும். அதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். குரு பகவான் அவருடைய பார்வை 3ம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையும். வெற்றி மதிப்பு மரியாதை எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய தைரியத்தோடு வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களெல்லாம் கூடி வரும். பயணங்களும் வரும். அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் வெளியூர் பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. குரு பகவான் வலுத்து ராசியை பார்ப்பதினால் இவ்வளவு நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு திருமணம் பெண்ணோ ஆணோ திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கிய பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். ஆக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய 12 ராசியில் மகர ராசியும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகின்றது. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது மற்ற வீடுகளுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பது இப்போது நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டிற்கு குரு பகவான் 2-11 கூடியவராகி 2ஆம் வீட்டிற்கு 6லே மறைந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தனவரவு சந்தோஷம் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு தனப்பிராப்திகள் வரும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. குரு 2ஆம் வீட்டிற்கு 6லே மறைந்து விட்டாரே என்ற கவலை நிச்சயமாக தேவையில்லை. 4ஆம் வீட்டிற்கு 4லே இருப்பதினால் தாயின் மூலமாகவும் அல்லது தாயின் உறவுகள் மூலமாகவும் நன்மை. குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனங்களாகவோ அல்லது சொத்து சுகங்களாக வரலாம். அல்லது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகலாம். அதன் மூலமாக கடன்கள் வரலாம். அது சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் வீட்டிற்கு 8-11 கூடியவராகி 5ஆம் வீட்டிற்கு 11ஐ பார்ப்பதனால் பிள்ளைகள் வகையில் லாபங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு. இளையவர்களாக இருந்தால் படிப்பு உத்தியோகம் தனப்பிராப்தி திருமணம் குழந்தை பாக்கியம் என்று எண்ணற்ற நன்மைகள் நிச்சயமாக உண்டு. 5க்கு 3லே உச்சமடைந்து 5க்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் 5ஆம் வீட்டுக்கு 3ல் இருப்பதனால் பிள்ளைகளுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும். அது அவரவர் வயதிற்கேற்ற ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் நிச்சயமாக இருக்கும் என்பதே அடிப்படை. 6ஆம் வீட்டுக்கு 2லே இருப்பதனால் கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும். 8ஆம் வீட்டுக்கு 12லே இருப்பதனால் 8ஆம் வீட்டு கெடுபலன்கள் எதுவும் உங்களுக்கு 8ஆம் வீட்டு கெடுபலன்களால் எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பதே அடிப்படை. 9ஆம் வீட்டிற்கு 4-7 கூடியவராகி 9க்கு 11லே இருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக லாபங்களும் யோகங்களும் தந்தையின் மூலமாகவும் 9ஆம் வீட்டு லட்சுமி கடாட்சத்தின் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும். 10ஆம் வீட்டிற்கு 3-6 கூடியவராகி 10க்கு 10ல் இருப்பதினால் தொழிலுக்காக நிச்சயமாக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன் அத்தனையும் சுப கடன்களாக இருக்கும். ஒரு சிலர் தொழிலுக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அதுவும் நன்மையை மேன்மையை தரும். 12ஆம் வீட்டிற்கு அவர் 8லே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவெரிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகள் இருக்காது. மகர ராசி ஆண்களும் பெண்களும் அத்தனை வயது உடையவர்களும் இந்த குரு பயிற்சியை வருக வருக என்று மலர் தூவி நீங்கள் மனதார வரவேற்கலாம்.